வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ பிபிஎலோட 21வது மேட்ச்சு சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு இடையில் நடக்கும்போது அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெவல்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்க போகுது. நம்ம ஃபஸ்ட்டு பிட்ச் ரிப்போர்ட் இந்த பிட்சில் அதிகமான மேட்சஸ் நடந்ததில்லை. ஸோ ரொம்ப குறைவான மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ அது எப்படி ப்ராசஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ் லாஸ்ட்டு மேட்சும் இங்கே ஒரு மேட்ச்சில் நடந்துச்சு. ஸோ அது என்ன மாதிரி ஸ்கோர் கொடுத்துருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். டோட்டலாக இந்த கிரவுண்டில் 4 மேட்ச் நடந்திருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு மேட்சும், பேட்டிங் செகண்டுக்கு 3 மேட்சும். பேட்டிங் செகண்டுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்க்கலாம். ஆவரேஜாக 168, இது 4 மேட்சோட ரிசல்ட்டு தான். ஹையஸ்ட் ஸ்கோராக 203-5 சிட்னி சிக்ஸர்ஸ் இங்கே பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி லோயஸ்ட் ஸ்கோராக சிட்னி சிக்ஸர்ஸ் தான் 141-8 அப்படிங்கிறது. மினிமமே 141க்கு மேலே அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 4 ப்ராசஸ்லேயும் ஒரு மேட்ச் ரன் ஆகிருக்கு. ஓகே, லாஸ்ட் மேட்ச் இங்கே 200+ அப்படிங்கிறது இப்போ வந்த கடைசி மேட்ச்சில் நடந்த ஸ்கோர் தான் இது. 200+ அப்படிங்கிறது கடைசியாக நடந்த மேட்ச்சில் 200+ ஸ்கோர் போயிருந்தது. ஸோ அதில் சேஸ் பண்ணியும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுது. ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இது வரைக்கும் தெரியுது. நம்ம பிக்கிங் பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணினதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் ரிசல்ட்டு. பட் நம்ம இருக்கக்கூடிய ட்ரீம் 11 பிக்கிங் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்படியே ரிவர்ஸில் இருக்கும் இந்த மேட்ச். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு கன்சிடர். ஸோ ஏன் நாம் இதை பெருசாக பார்த்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன் இப்போ தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம இப்போ டீம் பார்த்துக்கலாம். 2 டீமுமே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. சேஞ்சஸ் அப்படிங்கிறது 2 டீம்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும், அதாவது சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலில் எந்த மாதிரியான சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஜாக்சன் பேர்டு நாளைக்கு அவைலபிள் இல்லை. ஸோ ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகே, பேர்டு ப்ளே பண்ண போகிறதில்ல. ஸோ கம்பல்சரி ஒரு சேஞ்ச் இருக்கும். ஓகே, அது எந்தெந்த பிளேயருக்கான சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பார்த்துக்கலாம். ஸோ வேறு யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்காங்க, ஸோ அதுக்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு 4 பிளேயர், ஸோ மொத்தமாக 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எல்சா, ஜே டேவிஸ், எம்பெர்ரி, மனான்டி, ஸோ இந்த 4 பேரும் ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அதர்வைஸ் அப்புறம் ப்ளே பண்ண ஜாக்சன் பேர்டை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி முர்பி, அகில் ஹுசேன் அப்படிங்கிற 2 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் பாசிபிலிட்டி எம்பெர்ரி உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது ஒரு சான்ஸு. சேம் லெவலோடு போகிறாங்க. ஜாக்சன் பேர்டுக்கு மட்டும் ஒரு பிக்கை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா எம்பெர்ரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சம் சேஞ்சஸ், முர்பியோட பவுலிங் அவங்களுக்கு கொஸ்டின் மார்க் ஏற்படுது அப்படின்னா பென் மனான்டியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அல்லது ஜே டேவிஸை கூட ரிட்டர்ன் உள்ளே கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் சிட்னி சிக்ஸரில் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி எம்பெர்ரி ப்ளே பண்ண வைக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ பிரிஸ்பன் ஹீட்டில் கம்பல்சரி சேஞ்சஸ் இருக்குது. மினிமம் 2 சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யார் யார் இல்லை, யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸ்குவாடு படி பார்க்கும்போது பழைய லெவலில் இல்லாத ஒரு பிளேயர் அப்படின்னா டாம் பேட்டன் அவைலபிள் இல்லை, ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ மிச்சம் இருக்கிற 10 பேருமே ஸ்குவாடில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஒரு 13 மெம்பர் ஸ்குவாடு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாம் பேட்டன் இல்லை அப்படின்னா அப்போ நம்ம மொத்தமாக 13 பேர் இருக்காங்க. அந்த 13 பேர்த்தில் 11 பேர் ப்ளே பண்ண போகிறாங்க. டாம் பேட்டனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு பிளேயர் கம்பல்சரி ப்ளே பண்ணுவார், டாம் அஸ்லாப். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் நீசர், ஸோ அடுத்தது ஜே வுட். ஸோ இந்த 2 பேர் இருக்காங்க.
ஸோ இதில் நீசருக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தோணுது. டாமஸ் லாப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு, அதனால டாமஸ் லாப் கண்டிப்பாக உள்ளே ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே ப்ளே பண்ணலாம். பட் நீசர் லாஸ்ட்டு மேட்ச் ஸ்குவாட்லேயே இருந்தார். ஸோ இந்த மேட்சும் இருக்கார் அப்படிங்கிறதுனால வில்டர்முத்தில் இங்கே வில் பிரிஸ்ட்விச் லாஸ்ட் மேட்ச் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. மேபி ஒரு சான்ஸ் இருக்குது, வில் பிரிஸ்ட்விச்சை நீசர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 சேஞ்சஸ் இங்கே இருக்கலாம். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 சேஞ்ச் இருக்கும். அல்லது அப்படியே போகிறாங்க அப்படின்னா டாம் அஸ்லாப் மட்டும் டாம் பேட்டனோட இடத்துல உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு சேஞ்சு எம் பெர்ரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது சிம்பிளான சேஞ்சஸ். மேபி வேறு யாராவது மாற்றம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா பவுலர்ஸில் மனாண்டியை உள்ளே கொண்டு வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்பின்னரை, அதை டாட் முர்பி தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நடக்கலாம். இவ்வளோ தான், இது மட்டும்தான் சாய்ஸஸ். நாம் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல எம் பெர்ரி நம்ம சொன்ன மாதிரி, இந்த இடத்துல டாம் அஸ்லாப்பையும், அதே போல் பிரிஸ்ட்விச்சுக்கு பொதுவாக நம்ம நீசரையும் உள்ளே எடுத்திருக்கோம். மேபி ஆன் டைமில் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கிரெடிட் பேஸில் சின்ன சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டிடுறேன். நீசர் 8.5, ஸோ இங்கே பிரிஸ்ட்விச் 7.5. இப்போது 7.5ல் பிரிஸ்ட்விச்சே இருக்கிறாருங்கன்னா ஸ்விப்சன் பிரிஸ்ட்விச், ஸோ இந்த 2 பேருமே 7.5ங்கும்போது அவங்க டேபிள்ஸில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கேப்டன் விசி ஆப்ஷன் இந்த விஷயம் மட்டும் ஸ்லைட்லி ஒரு சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம். லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதுதான் பொறுத்து தான் அமையும். ஸோ ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுனால, அதுவும் 13 மெம்பர்றதுனால. இது 2 விஷயம் மட்டும், இங்கே மற்றது குழப்பம் இல்லை. அங்கே எம்பெர்ரி வரக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அது பெருசாக பாதிக்காது ஒன்று. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படியே போகிறாங்க அப்படின்னா பிரிஸ்ட்விச் இருப்பார், இல்லைன்னா நீசர் இருப்பார். அதர்வைஸ் டாமஸ்லாம் கம்பல்சரி என்ட்ரு ஆகிடுவார் டீமில். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். சில நண்பர்கள் கிரெடிட்டை பற்றி முழுசாக சொல்லுங்கள், ஒவ்வொரு கிரெடிட்டும் ரொம்ப லேட் ஆகிரும் அப்படிங்கிறது தான் ரீசன். ஸோ அதை பார்த்துக்கணும். கொஞ்சம் சிம்பிளாகவே பார்த்துட்டு கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் இருக்காங்க. லாஸ்ட்டு மேட்ச்சு உங்களுக்கு ஃப்ளாப், ஜார்ஜ் வந்து ஃப்ளாப் ஆகியிருந்தார். ட்ரீம் டீமே என்டர் ஆகலை. ஸோ இந்த மேட்ச் மேபி ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா, 1 or 2 தான் இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க டீமுக்கு ஃபேவராக கொண்டு போகிறீங்க அப்படின்னா 2 பேர்த்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே, இது வந்து 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சிம்பிளாக 1 or 2 அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் இம்பார்ட்டண்ட் ஆறு நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ ஓகே, அது அங்கேருந்து வந்துடலாம். கிரெடிட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி டாப் 4 பிக்கில் உங்களுக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டியாக பவுலிங் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் கிட்டத்தட்ட இதே ஹரிக்கன்ஸ் சிக்ஸர்ஸ் விளையாண்ட மேட்ச்னு நினைக்கிறேன். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸும் சிக்ஸர்ஸும் விளையாண்ட மேட்ச்சு. ஜார்கிஸ் வந்து உள்ளே வரல. பட் அந்த அன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு அப்படிங்கிறத ரீசெக் பண்ணி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பவுலிங் ஃபேவராகவே அந்த மேட்ச் போயிருந்தது. இந்த டாப்பர் பிக்குகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ அது மாதிரி தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரவுண்டரில். ஸோ அந்த மேட்ச்சு தான் நம்ம டீம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியர் அப்படின்னு போய் மிஸ் ஆகிருந்தது. ஸோ அதுபோல் ஒரு அமைப்பு தான் இந்த மேட்ச்சும் இருக்க சான்சஸ் இருக்குது. திரும்பவும் பவுலர்ஸை சார்ந்து தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட், இதை எடுத்துக்கங்க. ஸோ டாப் 4 பிக்கு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 பவுலர், விக்கெட் கீப்பர், பேட்டர் இப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. கேப்டன் விசியும் பவுலரை சார்ந்து இருக்குது. இதே 18th மேட்ச்சு இதே போல் தான் பவுலர்ஸை சார்ந்து இருந்த மேட்ச் தான் அது. ஓகேங்களா, ஸோ ரிசல்ட்டும் அது போல் தான் இருந்துச்சு. பவுலர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக, ப்ளஸ் வந்து மேட்சஸோட பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்கே தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அது மாதிரியான ஒரு மேட்ச். ஸோ கிரவுண்டு நல்ல ஸ்கோர் கொடுக்கக்கூடிய கிரவுண்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீம் 11 பிக்கிங் பவுலர்ஸை சார்ந்து இருக்குது. ஓகேங்களா, இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ கிரெடிட்டுக்குள்ளே வந்துடலாம். இந்த 2 பேர்த்தில் கம்பல்சரி ஒரு பிளேயரை நீங்கள் 1 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கங்க. இது வந்து 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லாக கொஞ்சம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிய வரும். ஸோ நம்மளுமே அந்த ஒரு விஷயத்தை கிளிக் பண்ண போய் தான் இன்றைக்கி சின்னதாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் மிஸ் பண்ணிட்டோம். டோட்டலாக
மிஸ்ஸிங், கேப்டனே மிஸ்ஸிங். லின்னை நம்ம ஃபிட் பண்ணலை. மேக்ஸிமம் அந்த இடத்த தான் கரெக்டாக ஃபிட் பண்ணுவோம். இன்றைக்கி இதை மிஸ் பண்ணோம். ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் வருகிறதா சில நேரங்களில் கொஞ்சம் குறைவான பிளேயர்ஸ் வர்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி பார்க்கும்போது. ஓகே, இப்போ 8.5ல் எக்ஸ் பார்லட் நீசர் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இல்லை அப்படின்னா ஒரு பிளேயர் லெஸ் ஆகும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஜேம்ஸ் வின்ஸ், நதன் மெக்ஸ்வினி, ஜஸ் பிளிப்பி, கிட்டத்தட்ட 5-6 பிளேயர் 7 பிளேயர் வரைக்கும் இருந்தாங்க. ஜேம்ஸ் வின்ஸ், மெக்ஸ்வினி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். விக்கெட் கீப்பிங்கில் ஜஸ் பிளிப்பி 5 பேர். ஸோ இந்த 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ 9ல் என்ன நடக்க போகுது, எவ்வளோ பிளேயர்ஸ் வரப்போகிறாங்களோ அதுதான் இங்கே இம்பேக்ட் பண்ணும். 8.5 பொறுத்த வரைக்கும். நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது. 8.5 பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பிளேயர் வரைக்கும், அதாவது நீசர் ப்ளே பண்ணும் பட்சத்தில், இல்லைன்னா 2 பிளேயர். இதில் இன்னொரு விஷயம், நான் லாஸ்ட் மேட்ச் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எம்சாட் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயத்தை சொல்லிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு இடையில் கண்டிப்பாக எல்லோரும் கேட்டு தான் இருப்பீங்க. ஓவர் 10ஐயும் சுதர்லாந்தையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு டீமை பொறுத்த வரைக்கும். சின்ன சின்ன டேபிள் வைஸில் ஜேம்ஸ் பேஸ்லி அப்படிங்கிற ஒரு பிளேயர் உள்ளே வந்த உடனே F1 இடமும் பேஸ்லியோட இடமும் மாறிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம டீமில் மற்ற வகையில் பேட்டிங் செக்ஷனில் மிஸ் பண்ணியிருந்தோமோ ஒழிய நம்ம சுதர்லாந்தை மெயினாக நம்ம பிக் பண்ணலை. அவரையுமே மிஸ் பண்ணி ஜாம்பாவை தான் நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம். டீம் குரூப் பிளேயர் இருந்தவங்களுக்கு தெரியும். பட் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம திராண்டனை கேப்டனாக யூஸ் பண்ணோம், பட் லின்னை மிஸ் பண்ணிட்டோம், ப்ரௌனை மிஸ் பண்ணிட்டோம். அப்படி இருந்துச்சு. ஓகேங்களா, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மாறும். இப்போ நான் நீசர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 2 பிளேயர் வரைக்கும் 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் எடுக்கணும். நீசர் இருந்தால் கம்பல்சரி 3 பிளேயர் எடுக்கணும். அது மாதிரி மட்டும் யோசிச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எந்த காம்ப்ளிகேட்டடான விஷயங்களையும் நீங்கள் வச்சுக்க வேணாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் வின்ஸ், மெக்ஸ்வினி 2 பேர்த்தோட பிக்கிங் ரேஷியோ அப்படிங்கிறது ஈக்குவல் ரைசிங்கில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வேறு கிரெடிட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஜார்டன் சில்க் முன்ரோ அல்லது பிரையண்ட் பேட்டர்சன். ஸோ இந்த மாதிரி இந்த காம்போவுக்கு ரொம்ப ரேர் தான் இந்த காம்போவாக வர்றது. ஸோ இந்த 2 பேர்த்த ஏதாவது ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒருத்தர் டாப் ஆர்டர், ஒருத்தர் மிடில் ஆர்டர் தான். ஸோ இந்த மாதிரி அமைய ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த காம்போவும் சேர்த்து சொல்லியிருக்கேன். சரி, இப்போ 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மேட்ச்சில், இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 7.5ல் பிளேயர்ஸ் அதிகம், அங்கேயே கேப்டன், அங்கேயே விசி. இந்த விஷயம் ஸோ நீங்கள் அடுத்த மேட்ச்சுக்கு அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, இது ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஏன்னா நிறைய நேரங்கள் இது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மேட்ச்சுக்கு அந்த மாதிரி நீங்கள் பெருசாக யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் குறைவாக பிளேயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. கேப்டன் அப்படிங்கிறது கிரெடிட் வரலாம். ஸோ அது கேட்டகரி வைஸாக நீங்கள் பிரிச்சுக்கங்க. கேப்டனை இதை வச்சு தேட வேணாம். பிளேயர்ஸ் கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான வாய்ப்பு. கிரெடிட்டை பிக் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை கவனமாக பார்க்கணும். ஸோ கிட்டத்தட்ட 7 பிளேயர் இருக்கிற இடத்துல அதிகபட்சமாக 4 பிளேயர் தான். 3 பிளேயரோடு நின்னாலும் ஆச்சரியப்படுறதில்ல. ஓகேங்களா, ஒரு 3 பிளேயர் மட்டும் வர்ற மாதிரி கூட நடக்கலாம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. பிளேயர்ஸ் குறைஞ்சவாக வர்றதுக்கான வாய்ப்பு இவங்க எல்லாருமே லெவல்ஸில் இருந்தால் முக்கியமான பிளேயர்ஸும் இருப்பாங்க. முக்கியமான பிளேயர்ஸை மட்டும் இங்கே பிக் பண்ண பாருங்கள். ஸோ மற்ற பிளேயர்ஸை அவாய்ட் பண்ண பாருங்கள். 8 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் கொஞ்சம் குறைவாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த மேட்ச் இருக்குது. ஓகே, ஸோ அதர்வைஸ் நீங்கள் லோ கிரெடிட் பிளேயர்ஸ் சில பிளேயர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் பர்சன்டேஜ் ரீதியாக செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் பிக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பேட்டிங் கேட்டகரியில் சில பிக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுலர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய லோ கிரெடிட் பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். எக்ஸாம்பிளுக்கு சிப்சன், ஸோ ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய முர்பி, ஸோ அல்லது குன்னமேன், முர்பி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது 1 or 2 பிளேயர்ஸ் பவுலிங் கேட்டகரியிலிருந்து லோவில் வர மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஹைப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் சேர்த்து வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இது ஒரு சின்ன ஐடியா. நீங்கள் மற்ற பிளேயர்ஸையும் கால்குலேட் எடுத்து மாற்றி வைக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் சின்னதாக புரிதலோடு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய வரும்.
ஓகேங்களா. அடுத்து கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்? ஆப்வியஸாக பெஸ்ட்டு சாய்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கேப்டன் விசி ஆல்ரவுண்டர் பவுலர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ் சிலது பிளேயர்ஸை மாற்றலாம். அதாவது நம்ம கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸை வேறு பிளேயர் கேப்டன் வரக்கான ஒரு சின்ன வாய்ப்பை ஏற்படுத்தலாம். நம்ம சொன்னது 8ல் கேப்டன் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை. பிளேயர்ஸ் குறைவாக எடுத்து நீங்கள் கேப்டன் அங்கே யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் வந்தால் இந்த பிளேயர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். எட்வர்டு, வால்டர், பிரென்சா இவங்களுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகம். ஸோ பவுலரில் கேப்டன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது நீசர் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டைப்பாக எடுக்கணும். மைக்கேல் நீசர் இல்லை அப்படின்னா ஒரு டைப்பாக எடுக்கணும். இப்போ நீசர் உள்ளே வர்றாரு அப்படின்னா அங்கேயும் இந்த 8 கிரேடி பிளேயருக்கு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா. பிளேயர்ஸ் வேணால் இன்றைக்கி குறைவாக வரலாம், பட் கேப்டன் ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இது நடக்கலை, நீசர் உள்ளே வரல. ஸோ அந்த சேஞ்சஸ் ஆயிடுச்சு. பிரிஸ்ட்விட்ச் தான் நினைக்கிறேன். ஒரு பிரிஸ்ட்விட்ச் தான் ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பிரிஸ்ட்விட்ச், ஸ்வீப்சன் இவங்களுக்கான கேப்டன் வாய்ப்புமே இருக்குது. நம்ம கொடுத்த இந்த அகில் ஹுசேன், ஜான்சன் இந்த பிளேயரோடு சேர்த்து. ஓகேங்களா. இதை தாண்டி நீங்கள் ஹைப்டு பிளேயர்ஸுக்குள்ளே போகிறீங்க கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா ஜாரிகஸ், எக்ஸ்பர்லட் இவங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வாய்ப்பு திரும்பவும் இருக்க தான் செய்யுது. இதையே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா. மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர் பவுலர் தான். ஆல்ரவுண்டருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நீசர் உள்ளே வந்தாலுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இந்த மேட்ச்சுக்கான கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சே நம்ம பேட்டிங் விக்கெட் கீப்பிங்க்கான ஒரு சான்ஸ் இருக்கும். பேட்டிங் கொஞ்சம் ரேர் அப்படி இருந்திருந்தோம், பட் கடைசியில் பேட்டிங்கில் தான் கேப்டன் வந்துச்சு. ஸோ நம்ம அந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கக்கூடிய அந்த அமைப்பு சில அங்கே இருக்கக்கூடிய ஒர்த்து யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். ஸோ அது இங்கே பண்ணக்கூடாது. பெரிய தவறு தான் போன மேட்ச் நான் பண்ணினது. விக்கெட் கீப்பிங் போல் பேட்டிங்கில் அவ்வளோவா அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன். இட்ஸ் ராங். ஸோ அது தவறாக தான் நடந்திருக்கு. ஓகே. இந்த மேட்ச்சுக்கு இப்போ இருக்கக்கூடிய கணக்குப்படி ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் கேப்டன் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தான வாய்ப்பு தான் இருக்குது. பேட்டிங்கில் கேப்டன் வருமா, ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா இந்த மேட்ச் கொஞ்சம் ரேர். என்னுடைய சாய்ஸில் ஒரு வேளை ஏற்பட்டால் இந்த 8 கிரேட் பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால். ஓகே. இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதெல்லாமே ஒரு ப்ரிவ்யூ தான், ஒரு ப்ரிடிக்ஷன் தான். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. ஸோ அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் தி ஒரு 80%, ஸோ 80 to 90% கவர் ஆகுது. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில பிக்குகளை நம்ம பிக் பண்ணுறது, ஒரு 2 பிளேயர்ஸை நம்ம தவறாக பிக் பண்ணும்போது டோட்டலாக அந்த டீம் அமைக்கிற விதமே ஒரு தவறாக போகும். அல்லது நம்ம சிக்ஸர்ஸ் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம டீமை மேக் பண்ணும்போது ஹீட் அந்த அன்றைக்கி வின் பண்ணுதுன்னா நம்ம டீம் கொஞ்சம் ட்ராபேக் ஆகும். ஸோ அதே மாதிரி ஹீட் ஜெயிக்குது அப்படின்னு டீம் அமைக்கும்போது சிக்ஸர்ஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ட்ராபேக் ஆகும். இது நடக்க தான் செய்யும், இது சகஜம். பட் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் டீமை மேக் பண்ணிங்கன்னா வின் பண்ணக்கூடிய டீமில் எப்போவுமே லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே போல் லாஸ் ஆகக்கூடிய டீமில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருந்தால் அவங்க மட்டுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி இருக்கும். இது அப்படியே ஒன் சைடு டீம் 7:4 அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது ஜெயிக்கக்கூடிய டீமில் இருக்கக்கூடிய எல்லா ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸும் ப்ளே பண்ணுவாங்க. லாஸ் ஆகக்கூடிய டீமில் ஒரே 1 or 2 பிளேயர்ஸ் மட்டும் அது ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பெரிய லென்த்தியாக லெசனாக போகும். இந்த ஆடியோவே கிட்டத்தட்ட இந்த 18வது நிமிஷம் இந்த இடத்துல கொஞ்சம் கேளுங்க, திரும்ப ஒரு சின்ன விஷயம் புரியும். இதை நீங்கள் மேட்சோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் டீம் மேக் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சின்ன விஷயமாக நான் சொல்லிடுறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதை நீங்கள் உணரணும். இதை திரும்ப என்கிட்ட அல்லது கமெண்ட்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா கம்பல்சரி நான் பிஸியாக இல்லை. ஸோ ரொம்ப வேறு நிறைய ஒர்க்குகள்லாம் பார்த்துட்ருக்கோம். இதை நான் ப்ரிடிக்ஷன் நிறைய யோசித்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி பார்த்து இதை நான் ப்ரிடிக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பதில் சொல்ல டைம் இருக்காது. நடக்கக்கூடிய விஷயத்தை நிறைய நாள் இதை பார்த்து என்னென்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ப்ரிடிக்ஷனில் சக்ஸஸ் பண்ண முடியும்னா நான் எத்தனையோ முறை வின் பண்ணியிருப்போம். ஸோ அதில் மிஸ்டேக் வரத்தான் செய்யும். டீம் பிக் பண்ணும்போது ஒரு 4 பிக் 2 பிக் மாறும். அதை அட்ஜஸ்டபிள் பண்ணி அதை நீங்கள் கணிக்க பாருங்கள். தொடர்ச்சியாக முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.